பிரியா சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு அந்த பாலாஜி டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் நினைச்சு வருத்த பொருளுக்கு ஏதாவது பண்ணும். சாவி கூட. அங்க இல்லையா? சரி உட்காரு. சந்தோஷ், உனக்கும் பாலாஜிக்கும் காமன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ல? ஆமா. அவன் ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்குண்ணே. அவனுக்கு ஃபோனை போட்டு பாலாஜி எங்க இருக்கான்னு அவன்கிட்ட கேளு. ம். ஸ்பீக்கர் ஆன் பண்ண. ராஜா பயங்கர ஆமா மச்சான். என்ன மச்சான் இப்படி கலாச்சிட்டான்? டேய் சந்தோஷ்டா. சொல்லு சந்தோஷ். பாலாஜியை நான் அர்ஜென்ட்டா பார்க்கணும். அவன் எங்க இருப்பான்னு சொல்லு. அவனா? அவன் எங்கேயும் இருக்க மாட்டான்டா. என்னடா சொல்ற? டேய் அவன் என்னோட தான்டா இருக்க மாப்ள. அப்படியா? எந்த இடத்துல? நாங்கள் இங்கே வெளியே கொஞ்சம் வேலையாக வந்தோம். என்ன விஷயம்? ஓகே, நீ இப்போ என்ன பண்றனா, பாலாஜியை கூட்டிக்கிட்டு உடனே நாம வழக்கமா மீட் பண்ற பார்க் இருக்குல்ல, அங்க வந்துரு. அப்படியா? ஏன்டா ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமாடா, ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். என்ன சந்தோஷ், ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல விஷயமா தான். பாலாஜி கையோட கூட்டிக்கிட்டு சீக்கிரம் வந்துரு. ஓகே மாப்ள, இன்னும் 10 நிமிஷம் அவன் முன்னாடி இருப்போம். வரோம், பாய். ஓகேடா. கை விடு மாப்ள. எதுக்குடா? டேய் சந்தோஷ் ஒன்று தேடிட்டு இருக்கான்டா. எதுக்குடா தேடுறான்? டேய் இது என்னடா கேள்வி? அலைன்ஸ் பேசுறதுதான். டேய் என்னடா சொல்ற? டேய் சந்தோஷ் உங்கள்ட்ட ஏதோ நல்ல விஷயம் பேசணும்னு சொன்னா, இப்போதைக்கு உங்களுக்குள்ள வேற நல்ல விஷயம் இதுவா தானே இருக்கும். சரி வாடா போலாம். எங்கடா? நேரு பார்க்ல வெயிட் பண்றா மச்சான். கிளம்பு. வாடா வாடா. டேய் இதோ. ஹாய் சந்தோஷ். டேய் என்ன பண்ற? சந்தோஷா? டேய் உடா. டேய் சந்தோஷ். டேய் சார் உடா சார். சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ். டேய் சார் உடங்க சார். சார் உடங்க சந்தோஷ் உடா. டேய் சார் உடங்க சார் சார். டேய் பாலாஜி வந்து டேய். டேய் பொண்ண விட மாட்டேன்டா. ஏய் ஏமடா கை வைக்கற? சார் சார் விடுங்க சார். ஏன் சார் அடிச்சிட்டு இருக்கீங்க? சார் சார் விடுங்க சார். ஏய் சந்தோஷ் என்னடா இப்படி பண்ணிட்ட? ஐயோ அம்மா. என் தங்கச்சி பொண்ணு கிட்ட ஆளனு பிரியா. பொறுக்கி ராஸ்கல். டேய் பாலாஜி. ஏய் எந்திரா. யார் பண்ண வேலைடா இது? அங்கிள் கார்த்தியும் சந்தோஷ் தான் அங்கிள் அடிச்சிட்டாங்க. ராஜாராம பசங்களா? ஆமாம் சார்.
அவங்க ஏன் பாலாஜி அடிச்சாங்க? தெரியல சார். ஆனால் கடைசி அடிச்சு போட்டு போகிறப்போ என் தங்கச்சியை பொண்ணு கேட்டு ஆளனு பிரியா பொறுக்கி ராஸ்கல்னு கார்த்தி கத்திட்டு போனான் சார். டாக்டர், பயப்படுற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை சார். இன்னொரு 1 ஹவர்ல மயக்கம் தெளிஞ்சிடும். அந்த பசங்களை சும்மா விடக்கூடாது வரதா, கையை காலை உடைக்கணும். அவசரப்படாதீங்க சார். அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. என்ன? அந்த பசங்க மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. முதல்ல அவங்க கவர்மெண்ட் ஐடி எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஐடியை காட்டுவோம். வாங்க சார். தம்பி, நான் வந்துடுறேன், கொஞ்சம் சிரமப்படாமல் பார்த்துக்க. சரி அங்கிள். மனோகர், சார். செல்லமுத்து எத்தனை மணிக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும்? 10 மணிக்கு சார். இந்த சீக்கிரமா பார்த்து அனுப்பு. ஓகே சார். சார் ஆ, வணக்கம். வாங்க. என்ன ஞாபகம் இருக்கா? வயநாட் பாஸ்கர் பில்டிங் கான்ட்ராக்டர் தானே? சாருக்கு நல்ல ஞாபக சக்தி, சொன்னல. உட்காரலாமா சார்? உட்காருங்க. சார், அன்னைக்கு ராஜாராமன் கிட்ட நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதா சுந்தரமும் கார்த்திகேயனும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல சார். ஆனா அவங்க என்ன வேலை பண்ணிருக்கான்னு தெரியுமா சார்? என்ன பண்ணாங்க? ராஜாராமன் பையன் சந்தோஷம் கார்த்திக்கும் என் பையனை அடிச்சு போட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? என்னன்னு சார் சொல்றது? என் பையன் மண்டை உடப்பட்டு ரொம்ப சீரியஸான நிலையில் ஹாஸ்பிட்டல் இருக்கான் சார். டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். நீங்கள் என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ராஜாராம் ஆஃபீஸ் பக்கமே போகிறதில்ல சார். ஆனால் அவனுங்க என் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டு இப்போ என் ஒரே பையனை கொல்றதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க சார். இந்த உலகத்தில் எனக்குன்னு இருக்கிறது என் பையன் ஒருத்தன் தான் சார். அவனும் போயிட்டான்னா நானும் போய் சேர்ந்துருவேன் சார். பாஸ்கர், ராஜாராமோட பசங்க எதுக்காக அவங்க பையன் அடிச்சாங்க? தெரியல சார், தெரியல. நீங்கள் தான் சார் விசாரிச்சு அந்த சந்தோஷம் பிடிச்சி உள்ளே போடணும். சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்றேன். நீங்கள் தான் சார் உள்ளே தள்ளி அவனை முட்டி தட்டணும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க. மனோகர் சார். இங்கே வாங்க. இவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அப்படியே இவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பையனை என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருங்க. நான் சாமிக்கு என்ன கூட்டிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஏன் நின்றுருக்கீங்க? உட்காருங்க. இவர்கிட்ட எழுதி கொடுத்துருங்க. இந்தாங்க. மச்சான், மச்சான், தலை வலிக்குதுடா, ரொம்ப வலிக்குதுடா, தாங்க முடியலடா. எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறேன். பாலாஜி, அப்பா, என்னடா இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்துருக்க? பாருங்க சார், என் புள்ளை எப்படி அடிச்சு போட்டிருக்காங்கன்னு. கொஞ்சம் தள்ளுங்க. என்ன நடந்துச்சு தம்பி? எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்களை மீட் பண்ணணும்னு சொன்னான் சார். அவனை பார்க்க போனப்ப இதான் சார் நடந்தது, அவ்வளோதான் சார். சரிப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். இப்பதான் சார் நான் கண் முழிச்சேன். சரி தம்பி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. அந்த பசங்களை நாங்க பாத்துக்கிறோம். சார், அந்த பசங்களை சும்மா விட விடாது சார். உள்ளத்திலேயே முட்டி தட்டணும் சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். வரேன். சரி, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறேன் அங்கிள். சரிப்பா. ஏன் பிள்ளையாடா நீ இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்திருக்க? ஏண்டா? இல்லப்பா, அது வந்து பேசாதடா, போதும், நிறுத்துடா. நம்ம மேல ஒருத்தன் கையை வச்சுட்டான்னா அவன் கையை காலை வெட்டி எடுக்கணும்டா. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா உன்னை நினைச்சு நான் பெருமையை சந்தோஷம் பட்டுருப்பேன்டா. நீ என்னடா அடி வாங்கிட்டு வந்து இப்படி படுத்திருக்க? சார் விடுங்க சார். வாங்க நிறைய தான் 1க்கு 2 திருப்பி கொடுக்க போறோமே. என் புள்ளைய இப்படி படுக்க வச்சவனுக்கு போலீஸ் அடி மட்டும் போதாது வரதா? நாம அடிக்கணும், அதை மட்டும் மறந்துடாத வரதா? மறப்பண்ணா, அதுக்கு எப்படி ஏற்பாடு பண்றேன்னு பொறுத்திருந்து பாருங்க.
பாய்மா. போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா. அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடு. சரிம்மா. சரியா? வண்டியை ஸ்லோவா ஓட்டு, டிராஃபிக் அதிகமா இருக்கும். ஓகேம்மா. சந்தோஷ் வீடு தானே? ஆமாங்க, சந்தோஷ் வீடு தான். என்னாச்சு சந்தோஷ்க்கு? சந்தோஷுக்கு ஒன்றும் ஆகல. அவன் தான் பாலாஜிங்கிற பையன் மண்டையை உடைச்சிருக்கான். ஐயோ சந்தோஷ், அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேனே. நீங்க ஏதோ தப்பா நினைச்சீங்க இத பாருங்க, சந்தோஷ் அடிச்சான்னு பாலாஜியோட அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை. சந்தோஷ் எங்க? சார், இப்போ அவன் வீட்ல இல்ல சார். எங்கம்மா போயிருக்கான் தெரியுமா? தெரியலீங்களே சார். வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. சந்தோஷ் திருந்திட்டான் நினைச்சேனே. அப்போ அவன் இன்னும் திருந்தல. சந்தோஷ் இன்னும் திருந்த. அம்மா, ஆண்டி, ஆண்டி. அம்மா என்னாச்சுமா? ஆண்டி என்னாச்சு ஆண்டி? அம்மா பாத்துமா, பாத்துமா. ஆண்டி, அம்மா என்னம்மா? பாத்து பிரியா. உட்காருங்க ஆண்டி. அம்மா, அம்மா என்னாச்சுமா? எந்திரிச்சு ஆண்டி. பாருமா. அம்மா. ஆண்டி. சந்தோஷ், சந்தோஷ் நீ எங்கடா போயிருக்க? அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தியடா. எங்கடா இருக்க? எங்கடா போன? சந்தோஷ், சந்தோஷ், சந்தோஷ். ஆண்டி, சந்தோஷ் எனக்கு ஒன்றா இருக்காது ஆண்டி. கண்ணை திறந்து பாருங்க ஆண்டி. அம்மா, அம்மா, அம்மா மஞ்சு, பாருமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு பிரியா. இந்த நேரம் பார்த்து வீட்ல யாருமே இல்ல. நிவேதா கூட இல்ல பாத்தியா பிரியா? நான் வேணா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்றேன். ஆண்டி, ஹலோ பாட்டி, நான் தான் மஞ்சு பேசுறேன் பாட்டி. ஆண்டி. என்ன வேணும்? கார்த்திங்கிற பையன் இந்த வீட்டில் தானே இருக்கான்? ஆமா. அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. அவரை கொஞ்சம் விசாரிக்கணும். எதுக்கு? யாருமா? டேய், சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருடா. உன்னை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்காரா. என்னடா அதெல்லாம்? ஸ்டேஷனுக்கு வரணுமா? எதுக்கு சார்? பாலாஜிங்கிற பையனை நீயும் சந்தோஷம் சேர்ந்து அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கீங்க. அதை பத்தி விசாரிக்கணும். இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. வா. யார் மண்டடா போட்டு உடைச்சிங்க? என்ன கன்றாவி இதெல்லாம்? ஒன்னும் இல்லம்மா, சும்மா இருமா. சார் ஆக்சுவலா நடந்தது என்னன்னா, தம்பி, உன் விளக்கத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து ஸ்டேஷன்ல சொல்லு. இப்போ வா. சரி வாங்க போலாம். ஏய் இருடா, இது பாருங்க, இவங்க அப்பாக்கு நான் ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவனை கூட்டிட்டு போங்க. இத பாருங்கம்மா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. நீ வா. மா, நீ பயப்படாத, நான் வந்துடுறேன். வாயா. ஹலோ. கார்த்திய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸா? ஏன்? எதுக்கு? கார்த்தியும் சந்தோஷும் பாலாஜிங்கிற பையனை போட்டு அடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. ஏன் இப்படி பண்றீங்க? நீ பாட்டுக்கு புலம்பாத. நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறேன்.
அனு சந்தோஷ் மெதுவா சந்தோஷ் சந்தோஷ் எங்க? சந்தோஷ்க்கு ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா இருக்கான். நீ தான் ரொம்ப களைச்சு போயிருக்க. கொஞ்சம் பால் சாப்பிடுறியானு? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு சந்தோஷ பார்க்கணும். முதல்ல அவனை கூப்பிடுங்க. அம்மா சந்தோஷ் வந்துருவாம்மா. இல்லடி, நீங்கெல்லாம் ஏதோ பொய் சொல்றீங்க. சந்தோஷ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல? இல்ல அனு, நான் கூடவா போய் சொல்லுவேன்? எங்கேயோ வெளியில போயிருக்கான், இப்ப வந்துருவான். இல்ல, நான் உங்க யார் பேச்சையும் நம்ப மாட்டேன். சந்தோஷ நேர்ல பார்த்தாதான் நான் நம்புவேன். அம்மா நீங்க எங்களை நம்பலனாலும் பரவாயில்ல, சந்தோஷி உங்ககிட்ட பேச சொல்றேன். அட்லீஸ்ட் அவன் சொல்றதையாவது நம்பு. மஞ்சு உன் போனை கொஞ்சம் கொடு. ஃபோன் பண்ணு. இரு பேசலாம். சொல்லு நிவேதா. ஹலோ சந்தோஷ், எங்க இருக்க? ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இரு, அம்மா உன்கிட்ட பேசணுமா. டேய் சந்தோஷ், எங்கடா இருக்க? என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கமா. ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் அப்புறம் போலாம், முதல்ல வீட்டுக்கு வா. எதுக்குமா? என்னடா அது? எதுக்கு நான் கேக்குறேன்? உன்னை தேடி வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்கடா. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பையனை அடிச்சிட்டீங்களாமே. என்னடா பேசாம இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ கவலைப்படாம இரு. நான் உடனே வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். சீக்கிரம் வா. ம். வந்துடுறேன் சார். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ராஜாராமன், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். எப்படி இருக்கீங்க? ஐ ஃபைன், உட்காருங்க. சார், சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்லை சார். ஆரம்பத்துல இருந்தே பாஸ்கருக்கு என் பிசினஸ்ல போட்டியும் பொறாமையும் இருந்துச்சு. அதுக்காக என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக அவன் பையன் மூலமா. ஏய் வழி விடு. வழி விடலன்னா என்ன பண்ணுவ? இது ஒண்ணும் உன் வீடு இல்ல, கண்டபடி திட்டிட்டு தப்பிச்சு போறதுக்கு. நீ எல்லாம் அடி வாங்காம திருந்தவே மாட்ட. பிரியா போன கொடு. ஏய், உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு. இங்க பாரு பாலாஜி, எனக்கு இந்த அன்டைமுக்கு ஃபோன் பண்ணதெல்லாம் பிடிக்காது. வேற என்ன விஷயம்? பிரியா பாலாஜி கல்யாண விஷயம்தான். அட பயப்படாத பிரியா, உங்க அம்மாவோ பாட்டியோ நீ என் பையனை லவ் பண்றதுக்கு எந்த எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. தைரியமா இரு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவன் பையனுக்கு பிரியாவை பொண்ணு கேட்டுட்டு போறான். சார், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எந்த பிரதர்ஸ் சார் அமைதியா போவாங்க? அதான் அந்த பாலாஜியை பார்த்து பேசிருக்காங்க. தகராறு பெருசாகி கை கலப்பா மாறி இருக்கு. சார், நான் என் பசங்க அந்த பையனை அடிச்சது சரின்னு சொல்ல வரல. அவங்க அடிச்சது தப்பு தான். அதுக்காக நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா அவங்க பக்கமும் தப்பு இருக்கு. சரி, பாஸ்கர் மேலேயும் ஒரு பையன் மேலேயும் தப்பு இருக்குன்னா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதானே? இது இவ்வளவு தூரம் பெருசாகும்னு நான் நினைக்கல சார். ஓகே, முதல்ல சந்தோஷ ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க.